மோடி அமித்ஷாவுக்கு எதிரான கருத்து சொல்வதா? மிரட்டல் விடுத்த தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை கொடுத்த அதிர்ச்சி பதில். வணக்கம் நண்பர்களே. தற்போது பாஜகவிலிருந்து வெளியே வந்துவிட்ட அண்ணாமலை வீதி லீடர்ஸ் இயக்கத்தில் பிஸியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதோடு தேசிய அரசியலை தான் ஆதரித்தாலும் கூட தமிழ்நாடு என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். பாஜகவில் இருந்தபோதே நான் தமிழ்நாட்டு அரசியலை தான் செய்து வந்தேன். குறிப்பாக கர்நாடகாவில் அப்போது பாஜக ஆட்சி நடந்தபோது காவேரியில் தண்ணீர் திறந்துவிட மறுத்தார்கள். அப்போது நான் அதற்கு எதிராக குரல் கொடுத்தேன், போராட்டத்தில் ஈடுபட்டேன். அந்த அளவுக்கு என்னை பொறுத்தவரை அண்டை மாநிலத்தில் பாஜக ஆட்சி செய்கிறது என்பதற்காக தமிழ்நாட்டின் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் அண்ணாமலை. அந்த வகையில் தற்போது மோடி, அமித்ஷா ஆகிய இருவரும் தேசிய அரசியல் செய்து கொண்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டு விவகாரங்களை கூட இவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து இங்குள்ள அதிகாரிகளிடத்தில் விசாரித்துவிட்டு முடிவெடுக்காமல் டெல்லியில் அமர்ந்தபடி முடிவெடுப்பதற்கு அண்ணாமலை தனது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இதை கேட்ட தமிழக பாஜகவை சேர்ந்த சில நிர்வாகிகள் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு நீங்கள் எப்படி மோடி, அமித்ஷாவின் செயல்பாட்டை விமர்சிக்கலாம் என்று கூறியதோடு, இனிமேல் அவர்களை பற்றி விமர்சித்தால் டெல்லி தலைமையிடத்தில் புகார் அளிப்போம், உங்களுக்கும் சம்மன் அனுப்பி காவல்துறை விசாரணை நடத்துவோம் என்றெல்லாம் மிரட்டியுள்ளார்கள். அதற்கு அண்ணாமலையோ, அரசியலுக்கு நான் எப்போது வந்தேனோ அப்போதே இதுபோன்ற மிரட்டல்கள், சம்மன்கள் எல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராகிவிட்டேன். எத்தனையோ மிரட்டல்களை கடந்துதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். அதோடு அரசியல் என்பது பொதுமக்களுக்கு சேவை செய்யும் இடமாகும். அதில் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை என்பதில் உறுதியாக இருக்கிறேன். இந்த பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு அரசு குறுக்கே நின்றாலும் அதற்கு எதிராக தமிழர்களில் ஒருவனான நான் குரல் கொடுப்பேன். அது மோடி, அமித்ஷாவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று தனது பதிலை அதிரடியாக தெரிவித்துள்ளார். இப்படி அண்ணாமலை தனது நிலைப்பாட்டை அதிரடியாக தெரிவித்திருப்பது கமலாலய வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 4 கோடி விவகாரம். சிபிசிஐடியிடம் வசமாக சிக்கிய நயினார் நாகேந்திரன். சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன அதிரடி தீர்ப்பு. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. அந்த பணத்தை கொண்டு சென்றவர்களிடம் போலீசார் விசாரித்த போது அவர்கள் பாஜகவின் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர்கள் என்றும், தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறியதாக அப்போது செய்திகள் வெளியாகின. அதைத் தொடர்ந்து பாஜகவின் கேசவ விநாயகம், SR சேகர் உள்ளிட்ட 13 பேர் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது SR சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது சம்பந்தமாக ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் சிபிசிஐடி போலீசார் எந்திரத்தனமாக அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். போதிய ஆதாரங்கள் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 பேர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எனக்கு எதிராக இவர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அதோடு வாக்காளர்களுக்கு அளிக்க பணம் கொடுக்க சென்றேன் என்பதற்கான சட்டப்பூர்வமான எந்த ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. அதனால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று SR சேகர் கோரிக்கை வைத்திருந்தார். நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்னிலையில் நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி போலீஸ் சார்பில் இந்த 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சம்பந்தமான வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று வாதிட்டார்கள். இந்த வழக்கில் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்டுள்ளார். நாங்கள் நடத்திய தீவிர விசாரணையில் அவருக்கு எதிராக பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனை விரைவில் நாங்கள் நெருங்கி விடுவோம். அதனால் அவசரப்பட்டு இந்த வழக்கை நீதிபதிகள் ரத்து செய்து விடாதீர்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதை ஏற்ற நீதிபதி லட்சுமி நாராயணன் இந்த வழக்கின் விசாரணையை வருகிற ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். இதன் மூலம் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான பிடி இருக்க தொடங்கி இருப்பதோடு கண்டிப்பாக இந்த வழக்கில் அவர் சிக்கிக்கொள்வார் என்பதற்கான தகவல்களும் வெளியாகியுள்ளன. விஜய் பிரதமர் வேட்பாளரா? தாவேகா அமைச்சர்களின் பேச்சால் அதிர்ந்து போன காங்கிரஸ். தமிழக சட்டப்பேரவையில் பேசும் தமிழக வெற்றிக்கழக அமைச்சர்கள் முதலமைச்சர் விஜயை மானவாரியாக புகழ்ந்து தள்ளி வருகிறார்கள். பெரும்பாலான அமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பு முதலமைச்சர் விஜய் குறித்து புகழ் பாடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். அப்படி பேசும் சில அமைச்சர்கள் தற்போதைய முதலமைச்சர் எதிர்காலத்தில் இந்தியாவின் பிரதமராக போகிறார் என்றெல்லாம் பேசத் தொடங்கிவிட்டார்கள். இப்படி தமிழக வெற்றிக்கழகத்தினர் பேசுவது காங்கிரஸ் தரப்பிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் மற்றும் அதன் சார்பு எதிர்க்கட்சிகளின் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என்கிற கோணத்தில் அரசியல் செய்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் தமிழக வெற்றிக்கழக அமைச்சர்கள் விஜயை அடுத்த பிரதமர் வேட்பாளராக முன்மொழிவது தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாக்கூரிடம் மீடியாக்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அவர் பதிலளிக்கும் போது, நான் வரும்போது கூட என்னை பார்த்து ஒருவர் நீங்கள் மத்திய அமைச்சராகவும் பிரதமராகவும் ஆகலாம் என்று சொன்னார். ஆனால் இதையெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. எங்களது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்தி தான் எங்களது பிரதமர் வேட்பாளர். எங்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் பிரதமர் வேட்பாளரும் அவர்தான் என்று கூறிய மாணிக்கம் தாக்கூர், இதுபோன்று தாவேகா தொண்டர்களின் கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்று கூறினார்.
அதற்கு மீடியாக்கள், விஜய்தான் அடுத்த பிரதமர் என்று சொன்னது தாவேகா தொண்டர்கள் இல்லை, தாவேகா அமைச்சர்கள் தான் சொன்னார்கள் என்று கேள்வி கேட்டனர். அதற்கு, தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைப்பதற்கு முதன்முதலாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி ஆதரவு கொடுத்ததே காங்கிரஸ் கட்சிதான். எங்களை பார்த்துதான் மற்ற கூட்டணி கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க தொடங்கினார்கள். அப்படி முதன்முதலாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக விஜயின் ஆதரவு உண்டு. அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் விஜய் ராகுல் காந்தியை தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவார். கண்டிப்பாக அவர் அதற்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார் என்பது என்னுடைய கருத்து என்று மாணிக்கம் தாக்கூர் கூறினார். அந்த வகையில் தமிழ்நாட்டிலேயே விஜய் தலைமையிலான ஆட்சி கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் யாராவது ஆதரவை வாபஸ் பெற்றுவிட்டால் ஆட்சி கவிழ்ந்துவிடும். அதற்குள்ளாக இவர்கள் டெல்லி அரசியலை கையில் எடுத்து விட்டார்கள். குறிப்பாக விஜயை பெருமைப்படுத்த வேண்டும் என்று மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தாவேகா அமைச்சர்கள் இப்படி கண்டபடி பேசுவது பொதுமக்கள் மத்தியில் கூட அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. சர்க்கார் படத்தின் பேனரை கிழித்ததால் ஆட்சி மாறியது. அமைச்சர் ஆனந்தின் பேச்சால் கொந்தளிக்கும் அதிமுக. நேற்று தமிழக சட்டசபையில் அமைச்சர் புஷி ஆனந்த் பேசும்போது, எங்கள் தலைவர் நடித்த சர்க்கார் படத்தின் பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அதிமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கும். பேனரை கிழித்ததால் அவர் அரசியலுக்கு வந்து இன்றைக்கு ஆட்சியையும் பிடித்து உங்களை ஓரங்கட்டிவிட்டார் என்று கூறியிருந்தார். இப்படி அமைச்சர் புஷி ஆனந்த் பேசியதற்கு உடனடியாக அதிமுக தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அந்த அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழகத்தினர் தற்செயலாக ஆட்சிக்கு வந்துவிட்டதால் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். சர்க்கார் படத்தின் பேனர்களை அதிமுக தொண்டர்கள் கிழித்ததால் தான் 2021 எங்கள் ஆட்சி அமையவில்லையாம். அந்த அளவுக்கு அரசியல் புரிதலற்று பேசுகிறார்கள். அந்த படத்தில் ஜெயலலிதாவின் இயற்பெயரை பயன்படுத்தி தவறான முறையில் சித்தரித்ததால் தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதாயிற்று. அப்போதும் 33% வாக்குகளோடு 75 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் பணியாற்றினோம். ஆனால் விஜய் படத்தின் பேனரை கிழித்ததால் தான் அதிமுக ஆட்சி கை நழுவியது. ஒரு நடிகனை கண்டு அரசாங்கமே அஞ்சியது என்றெல்லாம் உருட்டும் உங்கள் பழைய போக்கை தியேட்டர் வாசலோடு விட்டுவிடுங்கள். ட்விட்டர் அணில் குஞ்சுகளோடும் நிறுத்திக் கொள்ளுங்கள் அமைச்சரே என்று கூறியுள்ள அதிமுக, சர்க்கார் படத்தின் சர்ச்சையில் நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் வருத்தப்படுகிறோம். அது என்னவென்றால், அந்த குப்பை படத்திற்கு எங்களால் 2 நாட்கள் இலவச விளம்பரம் கிடைத்ததுதான். இல்லை என்றால் அந்த படம் படுதோல்வியை சந்தித்திருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் அதிமுக தெரிவித்திருக்கிறது.